கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை நமக்கு தரட்டும். சிறப்பாக இந்த பரிசுத்த வாரத்துல பல்வேறு விதமான சிந்தனைகள் எழுகிற காலங்கள் இது. இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பவர்லெஸ் பவர், அதிகாரம் இல்லாத அதிகாரம். இன்றைக்கு சமூகத்திலே அநேக அரசியல்வாதிகளிடத்திலே பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு கேள்வி கேட்டவிடத்துல எதிர்கேள்வியை கேட்கும் பொழுது என்ன சொல்லுவது என்று தெரியாமல் திணறி சிக்கி தவிப்பார்கள். அப்படித்தான் இங்கு ஆண்டவரிடத்திலும் அவர்கள் கேள்வியை கேட்கும் பொழுது இறைவன் அவர்களை குறித்து அறிந்திருந்தபடியினாலே அவரும் ஒரு எதிர்கேள்வியை கேட்கிறார். அவர்கள் பதில் சொல்ல முடியாதபடி போனதனால், நானும் இவற்றுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்றார். ஏன் இந்த சூழல்? இவரிடத்துல கேள்வி கேட்கிற மக்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. கேள்வி கேட்கிற அதிகாரம். இன்றைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் என்று சொல்லுகிற நிருபர்கள் கேள்வி கேட்கிற அதிகாரத்தை உடையவர்கள். இங்கே வேதத்துல ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிற மக்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், they are having a identity power. தங்களை அடையாளப்படுத்துகிற வல்லமை அவர்களிடத்துல இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் செப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகள் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இந்த மக்கள் அவருடைய அடையாளம் எதற்கு என்று சொன்னால், அந்த அடையாளம் எதற்கு என்று சொன்னால் அவர்களை போற்றி புகழ்வதற்கான ஒரு அடையாளம். என்னை பார்த்து எல்லாரும் பெருமையாய் பேச வேண்டும், என்னை ரபி என்று சொல்லி அழைக்க வேண்டும், என்னை தலைவர் என்று சொல்ல வேண்டும், என்னை ஆயர் என்று சொல்ல வேண்டும், பேராயர் என்று சொல்ல வேண்டும் என்கிற எண்ணங்களில் வருகிற ஒரு அடையாளத்தை ஐடென்டிட்டி பவர், இது அதற்கு மட்டும்தான், அந்த அடையாளத்திற்கு மட்டும்தானே ஒழிய அதன் வழியாக சாதிக்கப்படுகிற காரியங்கள் ஒன்றுமில்லை. இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன? இந்த கேள்வி கேட்கிற மக்களுக்கு பவர் வித்தவுட் ரெஸ்பான்ஸ். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். கேள்வி கேட்க தெரிகிறது, ஆனால் எதிர்கேள்வி வரும்பொழுது அதற்கான சரியான வார்த்தைகளை, தெளிவுகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. Power, they are having a power to raise the question, but they are not able to respond for any questions. அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கை இறைவனால் அருளப்படும் பொழுது, இறைவனுடைய ஆலோசனை நடக்கும் பொழுது, என் தேவன் தருகிற ஈவுகளினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், இறைவனுடைய வலிமை அல்லது இறைவனுடைய வல்லமை என்று சொன்னால் என்ன? The power of God we must understand. மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மனுஷன் ஆகாது என்று சொல்லுகிறான், ஆனால் தேவன் ஆகும் என்று சொல்லுகிறார். மனுஷன் கூடாது என்று சொல்லுகிறான், தேவன் கூடும் என்று சொல்லுகிறார். மனுஷனால் முடியாத காரியத்தை தேவன் நடப்பிக்கும் பொழுது அதுதான் இறை வல்லமையாய் காணப்படுது. இட்ஸ் a power of God. அன்புக்குரிய விசுவாசிகளை, அதிகாரத்தை தேடி ஓடாமல் இறை பண்புகளையும் இறை நோக்கத்தையும் தேடி ஓடுவோம் என்று சொன்னால், இறைவன் நம்மை கொண்டு ஆற்ற விரும்புகிற காரியங்களை நேர்த்தியாய் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. பவர் அற்றவரை போல காணப்பட்ட ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக அவர் தன்னை வெளியரங்கமாக்கின பொழுது
இறைவனுடைய வல்லமை வெளியரங்கமாக்கிற்று. அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த பரிசுத்த வாரத்துல நம்முடைய சிந்தனையில என் ஆண்டவருடைய அதிகாரம் என்னது என்று புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் என் வாழ்க்கையை சீரமைத்து நிறைவுக்குள்ளாய் காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்கள் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்துமை கனப்படுத்த உதவி செய்யும். சந்தை வழிகளிலே வந்தனங்களை பெறுகிற மக்களாய் அல்ல கர்த்தாவே, என் தேவனால் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு பக்குவத்தில் அடியெடுத்து வைக்கவும் உம்முடைய வலிமையினால் நிரப்பப்படவும் உதவி செய்யும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற தியானிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அருளால் நிரப்பி காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.